தலைப்பு: தேவன் அழுதார். அத்தியாயம் 8, பக்கம் 42. பாடத்தின் தலைப்பு: முரண்பட்ட கருத்துக்களுக்கான விளக்கங்கள். ஆதி தகப்பனாகிய ஆதாமுக்குள் முழு மனித இனத்தையும் தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததில் அவர் நியாயமில்லாதவராய் காணப்பட்டார் என்று சிலர் கூறுகின்றனர். இதற்கு மாற்று வழி என்னவாக இருந்தது? கோடிக்கணக்கான மனுஷரில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உருவாக்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சோதித்து பார்ப்பதா? சூடான அடுப்பிற்கு அருகே செல்லும் குழந்தையின் காட்சியை மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். அப்போதும் கூட குறைந்தபட்சம் மனுக்குலத்தின் பெரும்பாலானோர் அனுபவமின்மையால் ஆதி தகப்பனாகிய ஆதாம் செய்தது போல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்பதை தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தில் முன்கூட்டியே அறிந்திருந்தார். அப்படியானால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஒரு பாவி என்பதற்கு பதிலாக கோடிக்கணக்கான தனிப்பட்ட பாவிகள் இருப்பார்கள். இப்படி பேரழிவிலிருந்து காப்பாற்ற, இந்த பேரழிவிலிருந்து மனித இனத்தை காப்பாற்ற ஒவ்வொரு பாவிக்கும் ஒவ்வொரு தனித்தனியான மீட்பர் தேவைப்பட்டு இருப்பார். அது எப்பேற்பட்ட எண்ணிக்கை சார்ந்த ஒரு சவாலை முன்வைத்திருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தால் எல்லோரையும் ஆதாம் எனும் ஒரே மனிதனில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பரிபூரண மனிதனாகிய இயேசு என்ற ஒரு மனிதனுடைய மரணத்தின் மூலம் அந்த அனைவரையும் மீட்டுக் கொள்ளும் ஒரு வழியை திட்டம் பண்ணியிருந்தார். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பயங்கரமான மனித வரலாறு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனித வரலாற்றின் சோகங்கள் பயங்கரமானது என்றும் சில நேரங்களில் தாங்க முடியாத அளவிற்கு இருந்துள்ளது என்றும் சிலர் முறையிடுகிறார்கள். தேவன் அன்புள்ளவர் என்றால் குறைந்தபட்சம் கொடூரத்தின் தீவிரத்தை ஓரளவிற்கு மேல் ஏன் அவர் தடுத்து நிறுத்தவில்லை? தேவன் மனுக்குலத்திற்கான தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான அனுபவங்களை மாத்திரமே தமக்கு மகிமை உண்டாக்கும் வண்ணம் மனிதனுடைய கோபத்தின் மூலமாக நடக்க அனுமதிக்கிறார். மிஞ்சும் மனிதனுடைய கோபத்தை மனிதன் சக மனிதனுக்கு செய்யும் மட்டுமீறிய மனிதாபிமற்ற செயலை அவர் அடக்கி விடுகிறார் என்பதை 76ஆம் சங்கீதம் 10ஆம் வசனமானது உறுதி செய்கிறது. மனித இனம் கற்றுக்கொள்ளுவதற்கு தேவையான பாடங்கள் போக மிஞ்சியிருக்கும் அனைத்து மனித தீமைகளும் கட்டுப்படுத்தப்படும். உண்மையில் இத்தகைய தெய்வீக கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நாகரிகம் தன்னை மீண்டும் மீண்டும் அழித்திருக்கும் அல்லது மோசமான நிலைக்கு உருமாற்றி இருக்கும். இருப்பினும் தீமை அனுமதியின் பயிற்சியானது கட்டாயமாக கடினமானதாக இருக்க வேண்டியிருக்கிறது. மனிதன் பாவம் எனும் தவறை மட்டுமல்ல, அதன் கொடூரமான விளைவுகளையும் முழுமையாகவும் இறுதியாகவும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் இந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு பாவத்தின் சூழ்நிலை பயங்கரமான வகையில் வெளிக்காண்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும். மேலும் பாவத்தின் விளைவுகளின் இந்த பயங்கரமான விவரங்கள் வரலாற்றின் உண்மைகளாக மாறி அனைவரின் நித்திய நலனுக்காக கற்றுக்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவரின் அனுபவங்களும் ஒரே மாதிரியானவைகள் அல்ல. வெளிப்படையாக பச்சிலும் குழந்தைகளாக, சிறுவர் சிறுமிகளாக மரித்தவர்களை பொறுத்தவரையில் இது உண்மையாக இருக்கிறது. உண்மையில் பாவத்தை பற்றிய பொல்லாத அனுபவங்களும் நித்தியத்திற்கும் தியானிக்கப்படும் என்று வேத வாக்கியங்கள் வெளிப்படுத்துகின்றன. நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்தில் மரித்தவர்கள் உயிர்த்தெழும் போது மனுக்குலத்தின் மொத்த அனுபவமும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளப்படும். அனைவரையும் நீதியின் வழிகளை நேசிக்க உந்த செய்வதற்கு இந்த ஒட்டுமொத்த தீமையின் சரித்திரமுமே என்னை ஓர் ஊக்குவிப்பாய் இருக்கும் அல்லவா? எதிர்கால சிருஷ்டிப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமானது பூமியை குறித்து சொல்லும் போது தேவன் பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தார் என்று தெரிவிக்கிறது. இந்த பேரண்டத்தில் உள்ள மற்ற எண்ணற்ற கிரகங்களுக்கும் இது பொருந்தும் என்கிற ஒரு முடிவுக்கு வருவது நியாயமாக இருக்கும்.
இம்மாதிரியான கிரகங்களில் இருக்க போகிற எதிர்கால அறிவார்ந்த மனித இனத்திற்கு பாவத்தின் அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான தேவை இருக்காது. பாவமும் அதன் பலனாகிய தீமையும் வெறும் கோட்பாடாக இருக்க போவதில்லை. பாவமும் தீமையும் இப்பொழுது உலக சரித்திரத்தில் மட்டுமல்ல, பேரண்டத்திலும் உண்மையான ஒரு கூற்றாக இருக்கும். இந்த வெளிப்படையான வரலாற்று உண்மைகள் வருங்கால சந்ததியினருக்கும் தெரிவிக்கப்படும். பாவத்தின் சூழ்நிலை பூமியில் மிகவும் பயங்கரமான வகையில் வெளிக்காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. வான தூதருக்கான காட்சி பொருள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பூமியில் நடந்து வரும் பாவம் மற்றும் தீமையின் காட்சிகளை வான தூதர் சேனை தீவிரமாக உற்று பார்த்து வருகிறார்கள். பாவத்தினால் ஏற்படும் மோசமான விளைவுகளை உற்று கவனிப்பதன் மூலமாக, பை அப்சர்வேஷன் மூலமாக முதன்மையான படிப்பினைகளை வான தூதரும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். உற்று கவனிப்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளப்படும் இந்த பயிற்சி முறை பயனுள்ளதாக இருப்பதற்கு பாவத்தின் போக்கானது மிகவும் பயங்கரமான விவரங்களோடு கூட நடத்தி காண்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது. தீமையின் தீவிரத்தை கட்டுப்படுத்துதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆனால் மனுக்குலத்திற்கு கிடைக்கும் தீமை அனுபவத்தின் தீவிரத்தை தேவன் சில வழிகளில் கட்டுப்படுத்தி வருகிறார். தீமைகளை அனுபவிப்பதன் மூலமாக தங்கள் மனசாட்சிகளில் மீளவே முடியாத தழும்பினை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக தேசங்களையும் மக்கள் குழுக்களையும் அன்பின் தேவன் துண்டித்து விடுகிறார். இல்லையெனில் அவர்கள் தங்கள் பிரேத குழிகளிலிருந்து புறப்பட்டு வரும்போது தேவன் பேசி புரிய வைக்கக்கூடிய ஒரு மனசாட்சி கூட ராஜ்யத்தில் இருக்க வாய்ப்பிருக்காது. யோவான் 5:29 10 கட்டளைகள் மற்றும் எல்லா தேசங்களிலும் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படுவது என இரண்டுமே அவைகள் மூலமாக தேசங்களின் ஒழுக்க ரீதியான பிரமாணங்களின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தீமையின் அளவை ஒரு கட்டுக்குள் வைத்துள்ளன. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற தனது புத்தகத்தில் பிரென்ஸ்கி அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் பைத்தியக்காரத்தனமான தீமைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிலான நமது நாட்களின் அறிவு பெருக்கமே காரணம் என்பதை அவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தேவன் தயவுடன் இந்த அறிவு பெருக்கத்தை முடிவு காலம் மட்டும் நிறுத்தி வைத்திருக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-4 இத்தகைய அறிவின் பெருக்கமானது தேவன் விரும்பும் விளைவாகிய தற்கால தீய சமூக ஒழுங்குமுறையை அழித்து விடுகிறது. இது தேவனுடைய ராஜ்யம் உட்பிரவேசிப்பதற்கு வழி கொடுக்கும். ஏன் தேவனுடைய ராஜ்யம் வெற்றி பெறும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதாமே கீழ்ப்படிதல் எனும் பரீட்சையில் தோற்று போயிருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய வாழ்வு பெறுவதில் மனுக்குலம் எப்படி வெற்றி அடையும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இதற்கு 4 அடிப்படை காரணங்கள் உள்ளன. முதல் 3 அடிப்படை காரணங்கள் அனுபவம் 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 மாத்திரமே. மனுக்குலம் ஒரு மனதுருக்கமான ஆசாரியத்துவத்தின் கரங்களில் இருக்கும் என்பதுதான் 4வது அடிப்படை காரணமாகும். 1. அனுபவம். தனிப்பட்ட அனுபவம் என்னும் காரணியானது மிகவும் முக்கியமானதாகும். பாவத்தின் விளைவுகளை பற்றி ஆதாமுக்கு எந்த அனுபவமும் இருக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வலி, வேதனை, துன்பம் குறித்த தெளிவான ஞாபகத்தை பெற்றிருப்பார்கள். மேலும் அவைகளினால் தங்களின் மனமும் சரீரமும் பலவீனமடைந்து பாதிப்புக்குள்ளானதையும் உணர்ந்து கொள்ளுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் தான் எந்த மனிதனுக்கு எதிராக மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டானோ, தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த மனிதனை சந்திக்கும் போதெல்லாம் அது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்படும். ஒவ்வொருவரும் மன்னிப்பு கேட்கவோ மற்றும் மன்னிப்பு கொடுக்கவோ என்கிற எப்பேற்பட்ட சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதை கற்றுக்கொள்வதற்கான பல நடைமுறை ரீதியான வழிகளில் இதுவும் ஒன்றாகும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் நீதியாக வாழ்வதினால் நல்ல உடல் நலம், சமாதானம், சந்தோஷம் போன்றவற்றை பலனாக பெற்றுக்கொள்ளும் போது அது என்னை ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கும். மேலும் ஏவாளை வஞ்சனை எனும் மலர் தூவிய பாதையில் வழிநடத்தி சென்ற சாத்தானும் அங்கே கட்டப்பட்டு இருப்பான். மனதுருக்கமான ஓர் ஆசாரியத்துவம்.
இயேசுவிடமும் இந்த உலகத்தின் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க போகிற அவருடைய சபையாரின் அவரின் உண்மையான பின்னடியாரின் கைகளிலும் தான் மனுக்குலம் இருக்க போகிறது. தன் மக்கள் ஜீவன் பெறுவதற்காக தன்னையே ஒப்பு கொடுக்க முன்வந்த அப்பேற்பட்ட ஓர் ராஜாவாகிய இயேசுவின் கைகளில் மனுக்குலம் இருப்பது பற்றி சற்று யோசித்து பாருங்கள். எந்த பாவிகளின் கரங்களினால் அவர் பாடுபட்டாரோ அந்த பாவிகளுக்காக அவர் வளர்த்தி கொண்ட மனதுருக்கத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். எந்த அளவிற்கு அவரை எதிர்த்தார்களோ, அவரை துன்புறுத்தினார்களோ, அந்த அளவிற்கு அவர் அவர்களை புரிந்து கொள்ளவும் அன்பு கூறவும் கற்றுக்கொண்டார். உடன் ஆட்சியாளர்களும் ஆசாரியர்களும் ஆகிய உண்மையுள்ள திருச்சபையின் அங்கத்தினரால் மனுக்குலம் ஆளப்பட்டு உதவி செய்யப்படும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். ஏனெனில் அவர்கள் இணை ஆட்சியாளர்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் சகபாவிகளாகவும் மனுக்குலத்தின் ஒவ்வொரு குணலட்சண மாதிரியின் பிரதிநிதிகளாகவும் இருந்தவர்கள். மனிதன் அனுபவித்த ஒவ்வொரு வகையான சோகங்களையும் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். திருச்சபையின் அங்கத்தினரால் தங்களை புரிந்து கொள்ளவும் கீழ்ப்படியாமல் போவதற்கான ஒவ்வொரு சோதனையிலும் தங்களுக்கு உதவவும் முடியும் என்பதை மக்கள் உணரும் போது அது எப்பேற்பட்ட ஓர் ஊக்கமாக அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய கடந்த காலத்தின் பாவத்தின் அனுபவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் கிடைக்கும் மனதுருக்கமான ஆசாரியத்துவத்தின் உதவியும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறவர்கள் எண்ணிக்கையில் கடற்கரை மணலை போல. ஆதியாகமம் 22 அதிகாரம் 17-18 வசனங்கள். கடற்கரை மணலை போல இருப்பார்கள் என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. ஆம், தீமையின் அனுபவம் மனுக்குலத்தின் பெரும் பகுதியினரை நித்திய வாழ்வின் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்ள உதவிடும். 1000 வருட அரசாட்சியின் சோதனைகள் எல்லாம் முடிந்த பிறகு மனுக்குலம் நித்திய வாழ்வின் வாசலில் நிற்கும் போது தீமையின் அனுமதியை திரும்பி பார்த்து தாங்கள் அனுபவித்த ஒவ்வொரு சோகத்திற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். என்னே ஓர் விலையேற பெற்ற பாடம். நித்திய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தீமையின் அனுபவம் என்பது ஒரு கணம் போல தோன்றும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4 வசனம் என்கிற நிலை வரும்போது தேவனுடைய அழுகையும் நிறுத்தப்பட்டிருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இத்துடன் தேவன் அழுதார் எனும் புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.